ஜூன் 18 இந்த தேதி ஒரு வெறும் நாள் இல்லை. இந்த தேதிக்கு முன்பாக நீங்கள் இந்த வீடியோவை கேட்கிறீர்கள் என்றால் சிவன் உங்களை நேரடியாக அழைத்திருக்கிறார். இது மிகவும் தீவிரமான அழைப்பு. இது உங்கள் வாழ்க்கையில் நேரடியாக இறங்கும் ஒரு தருணம். இதை நீங்கள் தற்செயலாக பார்க்கவில்லை. சிவன் உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறார் ஒரு காரணத்திற்காக. அந்த காரணம் என்னவென்று இன்று சொல்கிறேன். கேட்கும்போது உங்கள் உடல் சிலிர்க்கும், கண்கள் நிரம்பலாம், மனசு ஒரு தீர்மானம் எடுக்கும். அந்த தீர்மானம் உங்கள் வாழ்க்கையை என்றும் மாற்றும். ஒரு கேள்வி, உங்கள் வாழ்க்கையில் இப்போது என்ன நடக்கிறது? சின்ன சின்ன தடைகள் வருகின்றனவா? திட்டமிட்டது நடக்கவில்லையா? உறவுகளில் ஒரு சிக்கல் இருக்கிறதா? உடலில் ஒரு அசதி இருக்கிறதா? மனசில் ஒரு வெறுமை இருக்கிறதா? இல்லை, எல்லாமே நன்றாகத்தான் போகிறது. ஆனால் ஏதோ ஒன்று இன்னும் வேண்டும் என்று தோன்றுகிறதா? இந்த ஏதோ ஒன்று என்னவென்று இன்று புரியும். ஏனென்றால் சிவன் ஜூன் 18க்கு முன்பாக உங்கள் வாழ்வில் நேரடியாக இறங்குகிறார். அவர் வரும்போது எல்லாமே மாறும். ஆனால் ஒரு விஷயம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். சிவன் நேரடியாக இறங்குவது என்பது என்னவென்று. இது ஒரு மாயமில்லை, ஒரு அதிசயம் வெளியில் நடக்கும் என்று அர்த்தமில்லை. சிவன் நேரடியாக இறங்குவது என்பது நம் உள்ளத்தில் ஒரு மாற்றம் நடக்கிறது என்று அர்த்தம். நம் பார்வை மாறுகிறது, நம் உணர்வு மாறுகிறது, நம் வாழ்க்கையை பார்க்கும் விதம் மாறுகிறது. அந்த மாற்றம் வெளியில் மாற்றங்களை கொண்டு வருகிறது. அதுவே சிவன் இறங்குவது. ஒரு கதை கேளுங்கள். திருவண்ணாமலையில் ஒரு பெரியவர், வயது 68, வாழ்நாள் முழுக்க கடினமாக உழைத்தார். நல்ல குடும்பம், நல்ல வேலை, நல்ல வீடு. ஆனால் ஒரு நாள் அவருக்கு ஒரு உணர்வு வந்தது. இவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன பெற்றேன் என்று. வெளியில் எல்லாமே இருந்தது, ஆனால் உள்ளே ஒரு வெறுமை. அந்த வெறுமையோடு ஒரு நாள் அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு போனார். சிவலிங்கத்தின் முன் நின்றார். வேறு ஒன்றும் சொல்லவில்லை, வெறும் நின்றார். அந்த நில்லாத நிற்பில் ஒரு விஷயம் நடந்தது. சிவன் நேரடியாக இறங்கினார். உள்ளில் ஒரு விஷயம் தெரிந்தது. இதுவரை வாழ்ந்தது வாழ்க்கை, ஆனால் இனி வாழப்போவது வேறு வாழ்க்கை என்று. அந்த நொடியிலிருந்து அவரின் வாழ்க்கை மாறியது. வெளியில் பெரிய மாற்றமில்லை, ஆனால் உள்ளில் எல்லாமே மாறியது. அந்த உள்மாற்றம் வெளியிலும் படிப்படியாக மாற்றம் கொண்டு வந்தது. நீங்களும் அந்த பெரியவரை போல் ஒரு தருணத்தில் இருக்கிறீர்கள். சிவன் இறங்கப் போகிறார். ஜூன் 18க்கு முன்பாக உங்கள் உள்ளில் ஒரு மாற்றம் நடக்கப் போகிறது. அந்த மாற்றத்திற்கு தயாராக இருங்கள். மனசை திறந்து வையுங்கள். சிவன் வருகிறார். இப்போது ஜூன் 18 ஏன் விசேஷமான தேதி என்று புரிந்து கொள்வோம். ஜூன் மாதம் ஒரு சிறப்பான மாதம். இந்த மாதம் சூரியன் ஒரு விசேஷமான நிலையில் இருக்கும். வட அரை பந்தத்தில் நாட்கள் நீளமாக இருக்கும், ஒளி அதிகமாக இருக்கும், சக்தி அதிகமாக இருக்கும். இந்த ஒளி சிவனோடு நேரடி தொடர்பு கொண்டது. சிவன் சோமசுந்தரர், நிலவை அணிந்தவர். ஆனால் சூரிய ஒளியிலும் சிவன் இருக்கிறார். அந்த ஒளி இந்த மாதம் மிகவும் தீவிரமாக இருக்கும்போது சிவனின் சக்தியும் தீவிரமாக இருக்கும். ஜூன் 18 குறிப்பாக ஒரு விசேஷமான நாள். இந்த நாளில் கோள்களின் நிலை ஒரு குறிப்பிட்ட சேர்க்கையில் இருக்கும். சிவனுக்கு நெருக்கமான கோள்கள் ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் நிற்கும். அந்த நிலையில் சிவனின் சக்தி பூமியில் நேரடியாக இறங்கும். அந்த இரங்கலை ஏற்கும் தயாரிப்பு இப்போதே தொடங்க வேண்டும். இந்த வீடியோ அந்த தயாரிப்பின் ஒரு பகுதி. சரி, இப்போது மிகவும் முக்கியமான விஷயத்திற்கு வருவோம். சிவன் நேரடியாக இறங்கும்போது என்ன நடக்கும் என்று தெரிவீர்களா? ஒரு தெளிவு வரும். வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும். ஒரு திசை தெரியும், ஒரு நோக்கம் தெரியும், ஒரு ஆற்றல் வரும். இதுவரை இல்லாத ஒரு சக்தி வரும், ஒரு அமைதி வரும். வெளியில் என்னாகிலும் உள்ளில் அமைதியாக இருக்கும். ஒரு அன்பு வரும். மற்றவர்களை பார்க்கும் விதம் மாறும். அன்போடு பார்க்கும். ஒரு நன்றி வரும். வாழ்க்கையில் இருப்பதற்கு நன்றி வரும். இந்த எல்லாவற்றையும் கொண்டு வருவதே சிவன் நேரடியாக இறங்குவது. இந்த எல்லாவற்றையும் நீங்கள் பெற வேண்டுமா ஜூன் 18க்கு முன்பாக? அப்படியென்றால் ஒரு விஷயம் மட்டும் செய்ய வேண்டும். மனசை திறந்து வையுங்கள். சிவனிடம் சரணடையுங்கள். அவர் வருகிறார் என்று நம்புங்கள். அவ்வளவுதான். ஆனால் இந்த மனசை திறந்து வைப்பது என்பது எளிதாக சொல்வதற்கும் செய்வதற்கும் கஷ்டமாக இருக்கும். ஏனென்றால் நம் மனசு எப்போதும் மூடியிருக்க விரும்பும். பழைய நம்பிக்கைகளோடு இருக்க விரும்பும். பழைய பழக்கங்களோடு இருக்க விரும்பும். மாற்றம் வேண்டாம் என்று சொல்லும். ஆனால் சிவன் அந்த மூடிய மனசை திறக்க வருகிறார் ஜூன் 18க்கு முன்பாக. சென்னையில் ஒரு பெண்மணி, வயது 53. வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் வந்தன. ஒரு கட்டத்தில் மனசு மூடிவிட்டது. யாரையும் நம்பவில்லை, எதையும் நம்பவில்லை, கடவுளையும் நம்பவில்லை. ஒரு நாள் ஒரு நண்பர் ஒரு வீடியோவை அனுப்பினார். சிவன் பற்றியது. பார்க்கவே விரும்பவில்லை, ஆனால் ஒரு காரணத்திற்காக பார்த்தார். அந்த வீடியோவில் ஒரு வாக்கியம் கேட்டது. சிவன் உன்னை கைவிட்டதில்லை, நீயே விலகிவிட்டாய் என்று. அந்த வாக்கியம் இதயத்தை குத்தியது. அழுகை வந்தது. அந்த அழுகையில் மனசின் சுவர் உடைந்தது. சிவன் நேரடியாக இறங்கினார். அன்றிலிருந்து வாழ்க்கை மாறியது. நீங்களும் அந்த பெண்மணியைப் போல் ஒரு தருணத்தில் இருக்கிறீர்கள். மனசு மூடியிருக்கலாம், நம்பிக்கை குறைந்திருக்கலாம். ஆனால் இந்த வீடியோவை கேட்கிறீர்கள். அதாவது ஒரு சின்ன திறப்பு இருக்கிறது. அந்த சின்ன திறப்பே போதும். சிவன் அதில் நுழைவார். மீதியை அவர் செய்வார். இப்போது ஒரு ஆழ்ந்த விஷயம் பேசலாம். சிவன் நேரடியாக இறங்கும்போது 3 விஷயங்கள் நடக்கும். 3ம் ஒரே நேரத்தில் நடக்கும். முதல் விஷயம், பழையது விலகும். இதுவரை நம்மை கட்டிப்போட்டிருந்த விஷயங்கள் விலகும். பழைய கோபம், பழைய பயம்,
பழைய தவறான நம்பிக்கைகள், பழைய வலிகள் இவை விலகும். சில நேரம் வலிக்கும், ஆனால் விலகுவது நல்லது. தேவையற்றது போகிறது, இடம் காலியாகிறது. இரண்டாவது விஷயம், புதியது வரும். பழையது போனவுடன் ஒரு வெற்றிடம் உருவாகும். அந்த வெற்றிடத்தில் சிவன் நிரப்புவார். ஒரு புதிய தெளிவு வரும், ஒரு புதிய திசை வரும், ஒரு புதிய சக்தி வரும், ஒரு புதிய அன்பு வரும். மூன்றாவது விஷயம், தொடர்ச்சி நடக்கும். ஒரு நாளில் மாற்றம் வந்தவுடன் நிறுத்திவிடாமல் தொடரும். சிவன் ஒருமுறை வந்தவுடன் நிறுத்துவதில்லை. தொடர்ந்து வருகிறார், தொடர்ந்து வழிகாட்டுகிறார், தொடர்ந்து நிரப்புகிறார். இந்த தொடர்ச்சி வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றும். இந்த வீடியோவை இந்த நேரம் வரை கேட்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், இந்த வீடியோவை உங்கள் அன்பானவர்களோடு பகிருங்கள். சிவன் நேரடியாக இறங்கும் இந்த தருணம் அவர்களுக்கும் கிட்டட்டும். ஓம் நமச்சிவாய என்று கமெண்டில் எழுதுங்கள். இன்னும் இப்படிப்பட்ட ஆன்மீக வீடியோக்கள் பெற இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். சரி, இப்போது ஒரு ஆழ்ந்த விஷயம் பேசலாம். சிவன் நேரடியாக இறங்குவதற்கு முன்பாக ஒரு தயாரிப்பு தேவை. அந்த தயாரிப்பு என்னவென்று சொல்கிறேன். 5 விஷயங்கள். இந்த 5ம் ஜூன் 18க்கு முன்பாக செய்யுங்கள். முதல் விஷயம், மன்னியுங்கள். யாராவது மன்னிக்காமல் இருக்கிறீர்களா? அந்த மன்னிப்பை இப்போது கொடுங்கள். சிவன் வரவேண்டுமென்றால் மனசு திறந்திருக்க வேண்டும். மன்னிப்பு மனசை திறக்கும். ஒரு கோபம் மனசை மூடுகிறது, ஒரு மன்னிப்பு மனசை திறக்கிறது. திறந்த மனசில் சிவன் நுழைவார். இரண்டாவது விஷயம், நன்றி சொல்லுங்கள். இதுவரை கிடைத்தவற்றிற்கு நன்றி. கிடைக்காதவை இருக்கலாம், ஆனால் கிடைத்தவை நிறைய இருக்கின்றன. அவற்றை பாருங்கள், நன்றி சொல்லுங்கள். நன்றியுணர்வு சிவனின் அருளை இழுக்கும். மூன்றாவது விஷயம், ஒரு நல்ல செயல் செய்யுங்கள். ஜூன் 18க்கு முன்பாக ஒரு நல்ல செயல். யாருக்காவது உதவுவது, யாராவது ஆறுதல் படுத்துவது, யாருக்காவது உணவு தருவது, எதுவாக இருந்தாலும் ஒரு நல்ல செயல். அந்த செயல் சிவனுக்கு ஒரு வரவேற்பு. வா என்று சொல்வது. நான்காவது விஷயம், தியானம் செய்யுங்கள். ஜூன் 18க்கு முன்பாக தினமும் 5 நிமிடமாவது கண்களை மூடி மூச்சை கவனியுங்கள். சிவன் இந்த மூச்சில் இருக்கிறார் என்று உணருங்கள். 5 நிமிடம் மட்டும். இந்த 5 நிமிடம் ஜூன் 18 வரும்போது மனசை தயார்படுத்தும். ஐந்தாவது விஷயம், ஒரு சேவை செய்யுங்கள். கோவிலில் சேவை, வீட்டில் சேவை, சமூகத்தில் சேவை, எந்த சேவையாக இருந்தாலும் ஒரு சின்ன சேவை. அந்த சேவையில் சிவன் இருக்கிறார். சேவை செய்வது சிவனை வரவழைப்பது. இந்த 5ம் ஜூன் 18க்கு முன்பாக செய்யுங்கள். அதற்கு பிறகு சிவன் நேரடியாக இறங்குவார். வாழ்க்கை மாறும். இப்போது ஒரு ஆழ்ந்த தத்துவம் பேசலாம். சிவன் நேரடியாக இறங்குவது என்பது வெளியிலிருந்து வருவதல்ல, உள்ளிலிருந்தே வெளிப்படுவது. சிவன் ஏற்கனவே நம்மில் இருக்கிறார். ஒவ்வொரு ஆத்மாவிலும் சிவன் இருக்கிறார். ஆனால் பல அடுக்கு மறைவுகள் இருக்கின்றன. அகந்தை ஒரு மறைவு, கோபம் ஒரு மறைவு, பயம் ஒரு மறைவு, அலட்சியம் ஒரு மறைவு. இந்த மறைவுகள் விலகும்போது சிவன் தெரிவார். அதுவே சிவன் நேரடியாக இறங்குவது. ஜூன் 18 ஒரு சக்தி வாய்ந்த நேரம். அந்த நேரத்தில் இந்த மறைவுகள் விலக சுலபமாகும். சிவன் தெரிவதற்கு ஏதுவாகும். நாம் தயாராக இருந்தால் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம். திருவாசகத்தில் மாணிக்கவாசகர் சொன்னார், சிவன் என்னில் வந்தார், என்னை ஆட்கொண்டார், என்னை மாற்றினார் என்று. இந்த ஆட்கொள்ளுதல் என்பது வலுக்கட்டாயமாக நடப்பதல்ல. நாம் விரும்பும்போது நடக்கும், நாம் தயாரிருக்கும்போது நடக்கும், நாம் கதவை திறந்து வைக்கும்போது நடக்கும். ஜூன் 18க்கு முன்பாக கதவை திறந்து வையுங்கள். சிவன் வருகிறார், ஆட்கொள்கிறார், மாற்றுகிறார். இப்போது ஒரு கேள்வி, ஆட்கொண்ட பிறகு நாம் என்னவாவோம்? இல்லாமல் போவோமா? இல்லை, நாம் இருப்போம். ஆனால் வேறு விதமாக இருப்போம். ஒரு தூய்மையான விதமாக, ஒரு ஆழமான விதமாக, ஒரு சிவமயமான விதமாக. நாம் வேறு ஒருவராக மாறுவதில்லை. நம் உண்மையான நாம் வெளிப்படுகிறோம். அந்த உண்மையான நாம் சிவமயமானவர். கோவையில் ஒரு இளைஞன், வயது 37. வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் எல்லாமே தடுமாறியது. வேலை போனது, உறவுகள் சிக்கலாயின, ஒரு ஆழமான தனிமை வந்தது. ஒரு நாள் சிவன் கோவிலுக்கு போனான். பக்கத்தில் ஒரு பெரியவர் பூஜை செய்து கொண்டிருந்தார். அந்த பூஜையை பார்த்து கொண்டிருந்தான். அந்த பெரியவரின் முகத்தில் ஒரு அமைதி இருந்தது, ஒரு நிறைவு இருந்தது. அந்த அமைதியை பார்த்தவுடன் அவனுக்கு ஒன்று தெரிந்தது. இந்த அமைதி எங்கிருந்து வருகிறது என்று. அந்த நொடி சிவன் நேரடியாக இறங்கினார். அந்த வெளியிலிருந்து இந்த அமைதி வருகிறது என்று புரிந்தது. அந்த புரிதலிலிருந்து வாழ்க்கை மாறியது. சிவன் ஒரு பெரியவரின் முகத்தின் மூலம் வந்தார், ஒரு அமைதி மூலம் வந்தார், ஒரு கோவிலின் சூழல் மூலம் வந்தார். சிவன் எந்த விதத்திலும் வரலாம். கண்கள் திறந்திருக்க வேண்டும், மனசு திறந்திருக்க வேண்டும். இப்போது ஒரு தியான தருணம். கண்களை மூடுங்கள். 3 ஆழமான மூச்சு விடுங்கள். ஒவ்வொரு மூச்சிலும்
உடல் தளர்கிறது என்று உணருங்கள். மனசு அமைதியடைகிறது என்று உணருங்கள். இப்போது மனசில் கற்பனை செய்யுங்கள். ஜூன் 18 வருகிறது. அன்று காலையில் எழுந்திருக்கிறீர்கள். ஒரு வித்தியாசமான உணர்வு இருக்கிறது. ஒரு வித்தியாசமான அமைதி, ஒரு வித்தியாசமான தெளிவு. சிவன் வந்திருக்கிறார் என்று தெரிகிறது. உள்ளில் வந்திருக்கிறார். ஒரு ஒளி உள்ளில் இருக்கிறது. அது அணைவதில்லை. சிவன். அந்த ஒளியோடு நாள் ஆரம்பிக்கிறது. அந்த ஒளியோடு நாள் தொடர்கிறது. அந்த ஒளியோடு வாழ்க்கை போகிறது. அந்த அனுபவத்தை உணருங்கள். இப்போதே உணருங்கள். கற்பனையில் உணருங்கள். அந்த கற்பனை உண்மையாகும். ஜூன் 18 வரும். அந்த ஒளி வரும். சிவன் வருவார். மெதுவாக கண்களை திறங்கள். அந்த உணர்வை மனசில் வையுங்கள். ஜூன் 18க்கான எதிர்பார்ப்போடு வையுங்கள். சிவன் நேரடியாக இறங்குகிறார் என்று சொன்னோம். ஆனால் இது ஒரே ஒரு நாளில் மட்டும் நடப்பதில்லை. இது ஒரு தொடக்கம். ஜூன் 18 ஒரு தொடக்கம். அன்றிலிருந்து தொடரும். நாம் திறந்திருந்தால் தொடரும். நாம் தியானிக்கும்போது தொடரும். நாம் ஜபிக்கும்போது தொடரும். நாம் சேவை செய்யும்போது தொடரும். எனவே ஜூன் 18க்காக காத்திருங்கள். ஆனால் அதற்கு பிறகும் நிறுத்தாதீர்கள். தொடருங்கள். சிவன் தொடர்ந்து வருவார். வாழ்க்கை தொடர்ந்து மாறும். ஒரு நிரந்தரமான சிவன் உறவு என்பது ஒரு தினசரி பழக்கத்திலிருந்து வருகிறது. காலையில் சிவனை நினைவு கூறுவது, மதியம் ஒரு நல்ல செயல் செய்வது, மாலையில் நன்றி சொல்வது, இரவில் சரணடைவது. இந்த 4ம் ஒவ்வொரு நாளும் நடந்தால் ஜூன் 18 மட்டுமில்லை, ஒவ்வொரு நாளும் சிவன் நேரடியாக இறங்குவார். அந்த வாழ்க்கை மிகவும் அழகானது, மிகவும் ஆழமானது, மிகவும் சிவமயமானது. அந்த வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கிறது. ஜூன் 18 அதற்கான ஒரு வாயில். அந்த வாயிலை திறந்து நடந்து போங்கள். சிவன் காத்திருக்கிறார். வாருங்கள். அவரோடு போவோம். வாழ்க்கை மாறட்டும். இந்த வீடியோவை கீழே யாரோடாவது பகிருங்கள். கமெண்டில் ஓம் நமசிவாய என்று எழுதுங்கள். ஜூன் 18க்கு முன்பாக நீங்கள் என்ன மாற்றம் செய்யப் போகிறீர்கள் என்று சொல்லுங்கள். உங்கள் தீர்மானம் எழுதுங்கள். எழுதியதை செய்யுங்கள். சிவன் பார்க்கிறார். சிவன் ஆசீர்வதிக்கிறார். இன்னும் இப்படிப்பட்ட ஆன்மீக வீடியோக்கள் தொடர்ந்து பெற இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். சிவபெருமான் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஜூன் 18 உங்கள் வாழ்க்கையின் திருப்பு முனையாகட்டும். சிவன் உங்கள் உள்ளில் நேரடியாக இறங்கட்டும். வாழ்க்கை சிவமயமாகட்டும். ஓம் நமசிவாய. ஓம் நமசிவாய. ஓம் நமசிவாய. மிக்க நன்றி. சாந்தி, சாந்தி, சாந்தி. இந்த பயணத்தில் இன்னும் ஆழமாக போவோம். சிவன் நேரடியாக இறங்குவது என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் வேறு வேறு விதத்தில் நடக்கும். ஒருவருக்கு ஒரு தெளிவு வரும். இன்னொருவருக்கு ஒரு ஆற்றல் வரும். மற்றொருவருக்கு ஒரு அமைதி வரும். வேறு ஒருவருக்கு ஒரு அன்பு பெருகும். எந்த விதத்தில் வந்தாலும் சரி, அது சிவன். அவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக வருகிறார். ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விஷயம் தேவை. அவர் தேவையை அறிவார். தேவையானதை தருவார். இப்போது உங்களுக்கு என்ன தேவை? ஒரு நொடி யோசியுங்கள். தெளிவா? ஆற்றலா? அமைதியா? அன்பா? நம்பிக்கையா? ஒரு திசையா? அந்த தேவையை சிவனிடம் சொல்லுங்கள். இப்போதே சொல்லுங்கள். மனசில் சொல்லுங்கள். சிவா, எனக்கு இது தேவை என்று. அவர் கேட்கிறார். ஜூன் 18க்கு முன்பாக கொடுப்பார். ஆனால் ஒரு விஷயம், சிவன் நாம் கேட்டதை மட்டும் தருவதில்லை. நமக்கு தேவையானதை தருகிறார். சில நேரம் நாம் கேட்பது ஒன்று, நமக்கு தேவையானது இன்னொன்று. சிவன் தேவையானதை தருவார். கேட்டதை தரவில்லை என்று ஏமாறாதீர்கள். அவர் கொடுப்பதை திறந்த மனசோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுவே சரியானது. ஒரு கதை. மதுரையில் ஒரு வியாபாரி, வயது 59, நீண்ட நாளாக ஒரு வியாபார வாய்ப்பை தேடினார். சிவனிடம் வேண்டினார், அந்த வாய்ப்பு கொடு என்று. அந்த வாய்ப்பு வரலில்லை. ஆனால் வேறு ஒன்று வந்தது. ஒரு புதிய நண்பர் வந்தார். அந்த நண்பர் வேறு ஒரு வாய்ப்பு காட்டினார். பழையதை விட நல்ல வாய்ப்பு. சிவன் கேட்டதை தரவில்லை, தேவையானதை தந்தார். இப்போது அந்த வியாபாரி சொல்கிறார், சிவன் கேட்டதை தராமல் நல்லதே செய்தார் என்று. நீங்களும் சிவனை நம்புங்கள்.
அவர் தருவது சரியானது. ஜூன் 18க்கு முன்பாக அவர் என்ன தருவார் என்று திறந்த மனசோடு காத்திருங்கள். அது வரும், நிச்சயம் வரும். இப்போது சிவன் நேரடியாக இறங்கும் தருணங்களை பற்றி பேசலாம். இவை எல்லாம் தற்செயலான தருணங்கள். ஆனால் தற்செயலில்லை, சிவன் தருணங்கள். ஒரு மலர் பார்க்கும்போது, சில நேரம் ஒரு மலரை பார்க்கும்போது திடீரென்று ஒரு உணர்வு வரும், இந்த மலர் எவ்வளவு அழகு என்று. அந்த அழகில் சிவன் இருக்கிறார். அவர் அந்த மலர் மூலம் வந்திருக்கிறார். ஒரு குழந்தை சிரிக்கும்போது அந்த சிரிப்பில் சிவன் இருக்கிறார். சுத்தமான, தூய்மையான, அன்பான சிவன் அந்த சிரிப்பில் அவர் வருகிறார். ஒரு பாடல் கேட்கும்போது, ஒரு பக்தி பாடல் அல்லது ஒரு இயற்கை இசை, அந்த இசையில் சிவன் வருகிறார். ஒரு இதம் வருகிறது, ஒரு ஒளி உள்ளில் ஏற்றுகிறது. கோவிலில் நிற்கும்போது, சிவலிங்கத்தை பார்க்கும்போது அந்த பார்வையில் சிவன் வருகிறார். ஒரு கடினமான நேரத்தில் யாரோ ஒரு கை கொடுக்கும்போது அந்த கை சிவன். அவர் அனுப்பினார், அவர் வந்தார். இந்த எல்லா தருணங்களும் சிவன் நேரடியாக இறங்கும் தருணங்கள். ஜூன் 18க்கு முன்பாகவும் பின்பாகவும் இந்த தருணங்கள் அதிகமாகும். ஏனென்றால் நாம் திறந்திருக்கிறோம், காத்திருக்கிறோம், கவனமாக இருக்கிறோம். அந்த கவனம் இருக்கும்போது சிவன் அதிகமாக தெரிவார். கவனம் முக்கியம். கவனம் என்பது வேறு எங்கும் இல்லாமல் இப்போது இங்கே இருப்பது, இந்த நொடியில் இருப்பது, இந்த மூச்சில் இருப்பது, இந்த தருணத்தில் இருப்பது. இந்த கவனம் வந்தால் சிவன் தெரிவார், எங்கும் தெரிவார், எப்போதும் தெரிவார். ஜூன் 18க்கு முன்பாக இந்த கவனத்தை வளர்த்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சம், ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன நொடி. இந்த நொடி, இந்த மூச்சு சிவன் என்று. அந்த கவனம் 18 வரும்போது மிகவும் கூர்மையாக இருக்கும். அந்த நாளில் சிவன் மிகவும் தெளிவாக தெரிவார். இப்போது ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம். சிவன் நேரடியாக இறங்கும்போது சில மாற்றங்கள் வெளியிலும் தெரியும். இவை பலர் கவனிக்காத மாற்றங்கள், ஆனால் நடக்கும். முதல் மாற்றம், யாரையாவது பார்க்கும் விதம் மாறும். முன்பு கோபமாக பார்த்தவரை இப்போது கொஞ்சம் அருதாபத்தோடு பார்க்கலாம். முன்பு ஒதுக்கிய ஒருவரை இப்போது சேர்த்து கொள்ளலாம். அந்த மாற்றம் சின்னதாக தெரியும், ஆனால் அது பெரிய மாற்றம். அது சிவன் நேரடியாக இறங்கியதன் அறிகுறி. இரண்டாவது மாற்றம், வார்த்தைகள் மாறும். முன்பு கடுமையாக பேசியது கொஞ்சம் மென்மையாகும். முன்பு வலிக்கும்படி சொன்னது கொஞ்சம் அமைதியாகும். வார்த்தைகள் மாறினால் வாழ்க்கை மாறும். சிவன் வார்த்தைகளில் வருகிறார். மூன்றாவது மாற்றம், முகம் மாறும். சிவன் நேரடியாக இறங்கியவர்களின் முகத்தில் ஒரு அமைதி இருக்கும், ஒரு ஒளி இருக்கும். அந்த முகத்தை பார்ப்பவர்களுக்கும் ஒரு அமைதி வரும். அது சிவனின் சக்தி பாய்வது. நான்காவது மாற்றம், தூக்கம் மாறும். நல்ல தூக்கம் வரும். கனவுகள் அமைதியாகும். காலையில் எழும்போது புத்துணர்வாக இருக்கும். சிவன் இரவிலும் காக்கிறார் என்று தெரியும். ஐந்தாவது மாற்றம், ஆரோக்கியம் மாறும். உடல் ஆரோக்கியம் மட்டுமில்லை, மன ஆரோக்கியம். கவலைகள் குறையும், மன அழுத்தம் குறையும், வாழ்க்கை இலகுவாகும். சிவன் உடலிலும் மனசிலும் வருகிறார் என்று தெரியும். இந்த மாற்றங்கள் ஒரே நாளில் வராது, படிப்படியாக வரும். ஜூன் 18க்கு பிறகு ஆரம்பிக்கும், தொடரும், வளரும். ஒரு மாதத்தில் வித்தியாசம் தெரியும், 6 மாதத்தில் பெரிய மாற்றம். அன்பு சூழல். யாரோடாவது மனசு விட்டு பேசும்போது, யாருக்காவது உதவும்போது, யாரையாவது நேசிக்கும்போது அந்த அன்பில் சிவன் வருகிறார். இந்த சூழல்களை உருவாக்குங்கள். ஜூன் 18க்கு முன்பாக சிவன் வரும்போது தயாரிருங்கள். ஒரு முக்கியமான விஷயம், சிவன் நேரடியாக இறங்குவது என்பது வெறும் ஒரு நாளுக்கு அல்ல, வாழ்க்கை முழுவதற்கும். ஜூன் 18 ஒரு வாயில். அந்த வாயிலை கடந்து போனால் சிவன் நிரந்தரமாக உள்ளில் வருவார். அவர் நிரந்தரமாக இருப்பார், வாழ்க்கை முழுவதும் நடத்துவார். அந்த நிரந்தர உறவை விரும்புகிறீர்களா? அந்த உறவுக்கு தயாரா? ஆமாம் என்றால் இப்போதே சொல்லுங்கள், சிவா, நீ எப்போதும் என்னோடு இரு என்று. அவர் கேட்கிறார், அவர் வருகிறார், அவர் நிரந்தரமாக இருப்பார். சிவன் நேரடியாக இறங்குகிறார். ஜூன் 18க்கு முன்பாக உங்கள் வாழ்வில், உங்கள் உள்ளில், உங்கள் எல்லாவற்றிலும் தயாரிருங்கள்.
வரவேற்றுக் கொள்ளுங்கள், வாழ்க்கை மாறும். இந்த பயணத்தில் மேலும் கொஞ்சம் ஆழமாக போவோம். சிவன் நேரடியாக இறங்கும் தருணங்களில் என்னென்ன அனுபவங்கள் வரும் என்று இன்னும் விரிவாக பேசலாம். சிவன் இறங்கும்போது முதல் விஷயம் என்னவென்று தெரியுமா? ஒரு சின்ன அழுகை வரும். வலியின் அழுகை இல்லை, விடுதலையின் அழுகை. நீண்ட நாளாக சுமந்த ஒன்று கீழே விழுகிறது. அந்த விழுவதில் ஒரு இலகுவான உணர்வு வருகிறது. அந்த இலகுவான உணர்வில் கண்கள் நிரம்புகின்றன. அந்த கண்ணீரே சிவன் வந்திருக்கிறார் என்பதன் அறிகுறி. அந்த கண்ணீரை தடுக்காதீர்கள், வரவிடுங்கள். அது சுத்திகரிப்பு, சிவன் செய்யும் சுத்திகரிப்பு. இரண்டாவது அனுபவம், ஒரு சின்ன சிரிப்பு வரும். கண்ணீருக்கு பிறகு ஒரு சிரிப்பு. அந்த சிரிப்பு ஒரு ஆழமான சந்தோஷத்திலிருந்து வரும். சிவன் உள்ளில் வந்து விட்டார் என்ற சந்தோஷம், எல்லாமே சரியாகும் என்ற நம்பிக்கை. அந்த சந்தோஷமும் நம்பிக்கையும் சேர்ந்து ஒரு சிரிப்பாக வெளிவரும். மூன்றாவது அனுபவம், ஒரு நிறைவு வரும். எதுவும் தேவையில்லை என்ற உணர்வு, இப்போது இருப்பதே போதும் என்ற உணர்வு. அந்த நிறைவு பொருளாதாரத்தில் வருவதில்லை, உணர்வில் வருகிறது. அந்த நிறைவு சிவன், அவர் நிரப்பியிருக்கிறார். நான்காவது அனுபவம், ஒரு தெளிவு வரும். வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும், எந்த திசையில் போக வேண்டும் என்று தெரியும். அந்த தெளிவு சிவன் தருகிறார். அவரே வழிகாட்டி, அவரே தெளிவு. ஐந்தாவது அனுபவம், ஒரு வலிமை வரும். தாங்க முடியும் என்று தெரியும், எதை வேண்டுமென்றாலும் தாண்ட முடியும் என்று தெரியும். ஏனென்றால் சிவன் உடன் இருக்கிறார் என்று தெரிகிறது. அந்த வலிமை சிவன் தருகிறார். இந்த ஐந்தும் ஜூன் 18க்கு முன்பாகவோ அன்றோ அல்லது பிறகோ வரும். எப்போது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள், அது சிவன், அவர் வந்திருக்கிறார். இப்போது ஒரு ஆழமான தத்துவம் பேசலாம். சிவன் நேரடியாக இறங்குவது என்பது ஒரு முறை நடக்கும் ஒரு விஷயமல்ல. இது ஒரு தொடர்ச்சியான நிகழ்வு. ஒவ்வொரு நாளும் நடக்கும், ஒவ்வொரு நொடியும் நடக்கும். ஏனென்றால் சிவன் ஒவ்வொரு நொடியும் நம்மில் இருக்கிறார், ஒவ்வொரு மூச்சிலும் வருகிறார். நாம் கவனிக்கும் போது தெரிகிறார், கவனிக்காமல் போகும்போது தெரிவதில்லை. ஜூன் 18 ஒரு சிறப்பான நாள். அந்த நாளில் கவனம் கூர்மையாக இருக்கட்டும். அன்று சிவன் அதிகமாக தெரிவார். ஆனால் அடுத்த நாளும் கவனமாக இருங்கள். அடுத்த வாரமும் அடுத்த மாதமும் சிவன் தொடர்ந்து வருவார். நாம் கவனமாக இருக்கும் வரை தொடர்ந்து தெரிவார். இந்த கவனத்தை எப்படி வளர்ப்பது? தியானத்தால், ஜபத்தால், சேவையால், இயற்கையோடு நேரம் செலவழிப்பதால், பக்தி பாடல்கள் கேட்பதால். இந்த எல்லாவற்றாலும் கவனம் வளரும், சிவன் தெரிவார். ஒரு சின்ன உதாரணம், ஒரு கண்ணாடி இருக்கிறது. அதில் தூசி போட்டால் சரியாக தெரியாது, துடைத்தால் தெளிவாக தெரியும். சிவன் அந்த கண்ணாடியில் இருக்கிறார். நம் மனசு அந்த கண்ணாடி. தூசி என்பது கவலை, கோபம், பயம், அகந்தை. இவற்றை துடைக்கும்போது சிவன் தெளிவாக தெரிவார். அந்த துடைத்தல் தியானம், ஜபம், சேவை. ஜூன் 18க்கு முன்பாக கண்ணாடியை துடையுங்கள், மனசை தூய்மைப்படுத்துங்கள். சிவன் தெளிவாக தெரிவார், நேரடியாக இறங்குவார். இப்போது ஒரு வலிமையான பிரார்த்தனை சொல்கிறேன். இதை ஜூன் 18க்கு முன்பாக தினமும் சொல்லுங்கள். சிவா, நான் உன்னிடம் வருகிறேன். என் கவலைகளை விட்டுவிடுகிறேன், என் பயங்களை விட்டுவிடுகிறேன், என் அகந்தையை விட்டுவிடுகிறேன். என் தவறுகளை மன்னி, என் வலிகளை ஆற்று, என் வாழ்க்கையை நீ நடத்து. என்னில் நேரடியாக இறங்கு. உன் ஒளியில் என்னை மூழ்கடி, உன் அருளில் என்னை நிரப்பு, என்னை சிவமயமாக்கு என்று. இந்த பிரார்த்தனையை தினமும் சொல்லுங்கள். காலையில், இரவில், எப்போது வேண்டுமானாலும். அவர் கேட்கிறார். ஜூன் 18 வரும்போது நிறைவேற்றுவார். சிவன் ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். திருவாசகத்தில் மாணிக்கவாசகர் சொல்கிறார், சிவன் சொன்னார், என்னை தேடுபவனை நான் தேடுவேன், என்னை நினைப்பவனை நான் நினைப்பேன், என்னை அழைப்பவனிடம் நான் வருவேன் என்று. இது சிவனின் வாக்கு. நீங்கள் அழைக்கும்போது வருவார். ஜூன் 18க்கு முன்பாக அழைக்கும்போது வருவார், நேரடியாக வருவார். அந்த வாக்கை நம்புங்கள். அந்த நம்பிக்கையோடு அழைக்கும்போது அவர் வருவார், நிச்சயம் வருவார். இந்த வீடியோவை இப்போது முடிக்கப் போகிறோம். ஆனால் இது ஒரு முடிவல்ல, இது ஒரு ஆரம்பம். சிவனோடு ஒரு புதிய ஆரம்பம். ஜூன் 18 வரை தயாரிருங்கள். அன்று திறந்த மனசோடு இருங்கள். சிவன் வருகிறார், நேரடியாக வருகிறார், உங்கள் வாழ்வில் இறங்குகிறார். அந்த இரங்கலை வரவேற்றுக் கொள்ளுங்கள். அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த அருளில் மூழ்குங்கள்.
வாழ்க்கை மாறும், வாழ்க்கை சிவமயமாகும். இந்த வீடியோவை கடைசி வரை கேட்டதற்கு மிக்க நன்றி. கமெண்டில் ஓம் நமச்சிவாய என்று எழுதுங்கள். ஜூன் 18 உங்களுக்கு என்னவாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று சொல்லுங்கள். உங்கள் ஆசையை சிவனிடம் சொல்லுங்கள். இந்த வீடியோவை யாரோடாவது பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். சிவபெருமான் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஜூன் 18 உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிரந்தர திருப்புமுனையாகட்டும். சிவன் உங்களில் நேரடியாக இறங்கட்டும். உங்கள் வாழ்க்கை சிவமயமாகட்டும். நீங்கள் சந்தோஷமாக இருங்கள், ஆரோக்கியமாக இருங்கள், சிவனோடு வாழுங்கள். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. மிக்க நன்றி.